உங்களை எப்பயுமே நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. எப்ப நாம நம்மளை குறைச்சி மதிப்பிடுறோமோ அப்ப நம்மளுடைய முழு திறமையும் வெளிக்காட்ட முடியாம போயிடும். யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மளுடைய செயலை செய்யும் போது அந்த செயல் மேல நமக்கே தெரியாம ஒரு மன திருப்தி இருக்கும். எப்ப நம்ம கிடைச்ச விஷயத்த உதாசனப்படுத்தும் போதும், கிடைக்காத விஷயத்த யோசிச்சு ஏக்கத்தோடு இருக்கும் போதும் வாழ்க்கை நமக்கு ஒரு திருப்திகரமா இருக்கிறது இல்லை. ஐயோ எனக்கு எதுவுமே கொடுக்கலையேன்னு யோசிக்கக்கூடிய நாம கொடுத்ததை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கோம். அப்பேற்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மூளையை அவர் 15% தான் பயன்படுத்தியிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய 85% எங்க போச்சு? ஆக இருப்பதை நாம் பயன்படுத்துவோம், கொடுப்பதை நாம் பயன்படுத்துவோம். 1980 பிறந்த ஹெலன் கில்லர், அவங்களுக்கு பிறக்கும் போதே காது கேட்காது, கண்ணு தெரியாது, அதனால வாய் பேச முடியாம போகுது. அதனால அவங்க தோண்டு போல டாடோமா மெத்தடுன்னு ஒரு மெத்தடை கத்துட்டு அதுக்கப்புறம் உலக பிரசித்தி பெற்ற பேச்சாளராக மாறுறாங்க. இல்லாததை பற்றி யோசித்து வருத்தப்படாதீர்கள், வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், வாய்ப்புகளை நாமே உருவாக்குவோம். இவ்வளவு பெரிய உலகத்தில் ஒரு சிறு புழு வாழ கூட இடம் இருக்கிறது. மனிதன் நம்மால் வாழ முடியாதா? நம்முடைய திறமைகளை மேம்படுத்துவோம், நம்மை உயர்த்தி கொள்வோம். உங்களை எப்போதும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நன்றி.